முரசொலி நாளேடு வெளியிட்டுள்ள தலையங்கத்தில் நீட் தேர்வுக்கு எதிரான தமிழ்நாடு அரசின் போராட்டம் தொடர்கிறது. இறுதியில் வெல்வோம் என்ற நம்பிக்கையை ஆளுநர் விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பானது உறுதி செய்துள்ளது. தொய்வின்றி சட்ட போராட்டம் நடத்தினால் அதில் வெற்றி பெற முடியும் என்ற நம்பிக்கை பிறந்துள்ளதாக முரசொலி தெரிவித்துள்ளது. நீட் விவகாரத்தில் திமுக நாடகம் ஆடுவதாக தொடர்ந்து எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி சொல்லி வருகிறார். நாடகம் ஆடுவது அவர்தானே தவிர திமுக அரசு அல்ல. நீட் தேர்வு நல்ல தேர்வுதான், அதனை அகற்ற முடியாது என்று முதலமைச்சராக இருந்தபோது சொன்னதும் பழனிசாமி தான். இன்றைக்கு நீட் தேர்வை ஆதரிக்கிறேனா எதிர்க்கிறேனா என்று சொல்லாமல் டிமிக்கி கொடுத்து கொண்டு இருப்பவரும் பழனிசாமி தான். ஆனால் இப்படி ஒரு தேர்வு வரப்போகிறது என்று தெரிந்த காலம் முதல் எதிர்த்து கொண்டிருக்கும் இயக்கம் திமுக என்றும் அந்த போராட்டத்தை தொய்வின்றி தொடர்ந்து கொண்டிருக்கும் இயக்கமும் திமுக தான் என்றும் முரசொலி நாளேடு தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு அரசால் சட்டமன்றத்தில் நிறைவேற்றி அனுப்பி வைக்கப்பட்ட நீட் விலக்கு மசோதாவை நிராகரிப்பதாக ஒன்றிய அரசிலிருந்து தகவல் வந்த உடனே அதனை சட்டமன்றத்தில் சொன்னவர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். அதிமுக ஆட்சி காலத்தில் இப்படி திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டதை 1.5 ஆண்டுகளாக மறைத்து விட்டார்கள். ஒன்றிய அரசின் வழக்கறிஞரே உயர்நீதிமன்றத்தில் சொன்ன பிறகுதான் அது வெளிச்சத்துக்கு வந்தது. அதன் பிறகும் அன்றைய அதிமுக அரசு ஏதும் செய்யவில்லை. ஆனால் இப்போது இப்படி ஒரு தகவல் வந்ததும் உடனடியாக சட்டமன்ற அனைத்து கட்சி கூட்டத்தை கடந்த 9ஆம் தேதி கூட்டினார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். இதில் நிறைவேற்றப்பட வேண்டிய தீர்மானத்தை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் முன்மொழிந்தார். மருத்துவக் கல்லூரி மாணவர் சேர்க்கை முறையில் தமிழ்நாட்டுக்கு நீட் தேர்வு முறையிலிருந்து விலக்களிப்பதற்காக தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை நிறைவேற்றிய சட்ட முன்வடிவிற்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் தர மறுத்துள்ள நிலையில் இந்த விலக்கை பெறுவதற்காக தமிழ்நாடு அரசு தொடர்ந்து சட்ட போராட்டத்தை நடத்த வேண்டும் என்று இந்த அனைத்து கட்சி கூட்டம் ஒருமனதாக தீர்மானிக்கிறது. இந்த வகையில் நீட் தேர்வு முறையை எதிர்த்து கடந்த ஜூலை 2023ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசால் உச்சநீதிமன்றத்தில் தொடுத்துள்ள வழக்கினை தீவிரமாக முன்னெடுத்து செல்வது, நமது சட்ட முன்வடிவிற்கு ஒன்றிய அரசு ஒப்புதல் தர மறுத்துள்ளதை எதிர்த்து தேவைப்படின் புதிய வழக்கு ஒன்றினை உச்சநீதிமன்றத்தில் தொடுப்பது உள்ளிட்ட அனைத்து சட்டப்பூர்வ நடவடிக்கைகளையும் சட்ட வல்லுநர்களுடன் கலந்து ஆலோசனை செய்து மேற்கொள்வது என ஒருமனதாக தீர்மானிக்கப்படுகிறது என்பதுதான் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் முன்மொழிந்த தீர்மானமாகும். இதனை சட்டமன்ற கட்சிகள் அனைத்தும் சேர்ந்து ஏற்றுக்கொண்டுள்ளன. தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறி இருக்கிறது. நீட் தேர்வு மசோதாவை நிராகரித்து இருக்கலாம், ஆனால் நீட் தேர்வு முறையை அகற்றுவதற்கான நம்முடைய போராட்டம் எந்த வகையிலும் முடிந்துவிடவில்லை. நீட் தேர்வு என்பது ஏதோ விளக்க முடியாத தேர்வு அல்ல. பயிற்சி மையங்களின் நலனுக்காக யாரோ சிலர் தங்களின் சுயநலனுக்காக ஒன்றிய அரசை தவறாக வழி நடத்தும் தேர்வு அது. அதையும் முறையாக நடத்தவில்லை என்பது பல்வேறு மாநிலங்களில் சிபிஐ மூலமாக வழக்குகள் நடந்து வருவதிலிருந்தே உங்களுக்கும் தெரியும், நாட்டுக்கும் நன்றாக தெரியும் என்று முதலமைச்சர் சொல்லி இருக்கிறார். நீட் தேர்வில் எத்தகைய முறைகேடுகள் நடந்து வருகிறது என்பதை நாடு அறியும். தேசிய தேர்வு முகமை எனப்படும் NDA என்ற அமைப்புதான் இந்த தேர்வை நடத்துகிறது. நீட் வினாத்தாள் கசிவால் 155 மாணவர்கள் பலன் அடைந்திருக்கிறார்கள் என்பது சிபிஐ விசாரணை மூலம் தெரிய வருகிறது என உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கடந்த ஆண்டே தீர்ப்பளித்துள்ளதாக முரசொலி நாளேடு குறிப்பிட்டுள்ளது. நீட் தேர்வு மோசடியானது என்பதற்கு வேறு சாட்சியம் தேவையில்லை. 720 மதிப்பெண்களுக்கு 720 மதிப்பெண்களை 61 பேர் பெற்றதாக முதலில் அறிவிக்கப்பட்டது. இது தொடர்பாக வழக்கு வந்து உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இதற்கான விசாரணை நடத்த உத்தரவிட்டார்கள். இதன் பிறகு தேர்வு முடிவு திருத்தப்பட்டது. இறுதி முடிவுகளின்படி இந்த எண்ணிக்கை 17ஆக குறைந்துவிட்டது. உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போடாமல் போயிருந்தால் 61 பேர் 720 மதிப்பெண்கள் வாங்கியதாக ஆகியிருக்கும். 2024 மே மாதம் 5ஆம் தேதி நடைபெற்ற நீட் தேர்வில் 23,33,000 மாணவ மாணவியர் இந்தியா முழுவதும் எழுதினார்கள். தேர்வு நடந்த நாளின் போதே உத்தரப்பிரதேசம், ஹரியானா, பீகார், ஜார்க்கண்ட் ஆகிய பல மாநிலங்களில் வினாத்தாள் கசிந்தது. ஆனால் அதை பற்றி தேர்வு முகமை கவலைப்படவில்லை. உடனடியாக இந்த தேர்வு ரத்து செய்யப்பட்டிருக்க வேண்டும். அடுத்த மோசடியை கருணை மதிப்பெண் என்ற பெயரால் அரங்கேற்றியது தேசிய தேர்வு முகமை. 1500 பேருக்கு கருணை மதிப்பெண் வழங்கி இருக்கிறார்கள். இவர்களுக்கு மறு தேர்வு நடத்த உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. மறு தேர்வுக்கு பல பேர் வரவில்லை. எழுதியவர்கள் முடிவிலும் முன்பு போல் இல்லை. இயற்பியல் வினாத்தாளில் குழப்பம் என்று சொல்லி 44 பேருக்கு
கூடுதல் மதிப்பெண் போட்டிருந்தார்கள். அதுவும் உச்சநீதிமன்ற விசாரணையில் ரத்து செய்யப்பட்டது. இதுதான் இவர்கள் நடத்தும் நீட் தேர்வாகும். இந்த மோசடியான தேர்வு நிச்சயம் ரத்து செய்யப்படும். அதற்கான போராட்டம் தொடர்கிறது. பழனிசாமி வழக்கம் போல வேடிக்கை பார்க்கட்டும் என்று முரசொலி நாளேடு தலையங்கத்தில் தெரிவித்துள்ளது.